தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சதவ்யா சதவ்யாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஜானது சாத்திரப்படம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணாமதானம் கலியுதயம் காஞ்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் உருவானதும் அதுக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு கையில் குங்குமம் எழுந்தது போகும் உயிர். கையில் குங்குமம் எழுந்தது போகும் உயிர். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க. இந்த பெரிய ஒரு அனுபவம் கொஞ்சம் நேரமாகும், பொறுமையாக கேளுங்க. ஏன்னா இதே ஒரு அனுபவத்தை 5-6 எபிசோடாக பண்ணணும்னு எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது. அதனால தான் ஒரே எபிசோடில் முடிக்கிறேன். கேட்குறதுக்கு பாக்கியம் இருக்கவெல்லாம் கேளுங்க, நீங்கள் கேட்காத ஒரு அனுபவம் இருக்கும். கோவிந்தபுரம் ஸ்ரீ பாலாஜி பாகவதர் அப்படிங்கிறவர், அவர் பெரிய உபன்யாசகர். அவர் ஒரு இதில் சொல்கிறார், இதை ஒரு நிகழ்ச்சி, உண்மை நிகழ்ச்சியை சொல்கிறார். உப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம், அதில் அஸ்வத் நாராயண சர்மா அப்படின்னுவர் ஒரு கோவிலோட ஒரு பேஷ்கராக இருக்கார். விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருக்கார். ரொம்ப வசதி உள்ளவராக இருந்துருக்கார். அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டார். அந்த அஸ்வத் நாராயணன் அப்படிங்கிறவர் திடீர்னு இறந்து போயிட்டார். அவருக்கு ஏதோ வந்திருக்கும், உடம்பு வந்திருக்கும், போயிருக்கும். இது யாரும் எதிர்பார்க்கலை. அந்த அஸ்வத் நாராயணனை பொண்டாட்டி அந்த காலத்திலலாம் ரொம்ப படிக்காதவா, ஒரு பொண்ணு பையன் வேறு இருக்கா, சின்ன பசங்க. சொந்தக்காரெல்லாம் ஏதோ பேப்பரை நீட்டினா ஏதோ சைன் போட்டுட்ருக்கா தெரியாமல். அவள் சொத்து எல்லாத்தையும் அவள் சூறையாடிட்டா. அந்த மாதிரி இருப்பாளே, அதனால் இவள் நடு ரோட்டுக்கு வந்துட்டாள். அந்த பிள்ளை பேர் வெங்கட்ராமன். அவள் ஒரு வேளை திருப்பதி வெங்கடாஜலபதி அவளுக்கு ஒரு வேளை இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். திருப்பதி வெங்கட்ராமன், திருப்பதின்னு கூப்பிடுவாளாம். அப்புறம் இவருக்கு படிக்க வசதி இல்லாமல் ஸ்கூல்லேருந்து நின்றுட்டார் அவர். அதாவது இந்த மாமி மட்டும் இருக்காப்போ, ஆம்பியா இல்லை, அதான் போயிட்டார் அவர். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போல இருக்குது. இந்த பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த ஸ்கூல்லேயும் இருந்துட்டான். அதனால் திடீர்னு ஒரு நாளைக்கு எங்கேயோ கிளம்பி தேவக்கோட்டை பக்கம் போனான் போல இருக்குது. அது எந்த வேலையாக போனான்னு சொல்லலை. அங்கே போனபோது பார்த்தா ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்துருக்கு. அங்கே ஏவி மெய்யப்ப செட்டியார் அவருடைய படம் போல் இருக்குது. அவர் இருக்கார் அங்கே, ஷூட்டிங் எதோ நடந்துட்டுருக்கு. யார்கிட்டயே அவர் பேசிகிட்டு இருக்கார். நான் மெட்ராஸில் ஒரு இது பண்ண போகிறேன்ப்பா, ஒரு தியேட்டர் ஆரம்பிக்க போகிறேன், இது ஸ்டூடியோஸ் ஆரம்பிக்க போகிறேன்னாராம். அதான் ஏவிஎம் ஸ்டூடியோஸ். அதுக்கு முன்னாடி அங்கே பேச்சு நடந்திருக்கு. இதை கேட்டுகிட்டே இருந்த திருப்பதி என்ன பண்ணார், இந்த சின்ன பையன் போய் நின்று, நான் அந்த இதில் ஒரு வேலை எனக்கு கிடைக்கணும், இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாராம் ஏவி மெய்ப்ப செட்டியார்கிட்ட. பாவம் அப்பாவி பையன், நான் மெட்ராஸில் ஸ்டூடியோஸ் கட்டுற போது உனக்கு தரேன், அப்போ நீ வா கிளம்பு போ, இங்கே தொந்தரவு பண்ணாத, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னாராம். இவர் வந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டார், அவர் யார் என்னன்னு தெரிஞ்சுட்டு போனதுனால மெட்ராஸில் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. மெட்ராஸ்க்கு இவருக்கு என்ன பண்ணார், சில பேர்கிட்ட பணம் கொஞ்சம் கைமாத்தா வாங்கிட்டு, அவர் இருக்க ஊர்லேருந்து மெட்ராஸுக்கு போகிற வரைக்குமான பணம் மட்டும்தான் கையில் இருந்தது, வேறு எதுவும் பணம் கிடையாது. கிளம்பி அங்கே வந்துட்டார். ஃபஸ்ட்டு வடபழனி போய் முருகரை தரிசனம் பண்ணார். அப்புறம் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தா சைட் ஃபார் ஏவிஎம் ஸ்டூடியோஸ்னு ஒரு இது இருக்குது, ஒரு கிரவுண்டு. அங்கே இருக்க வாட்ச்மேன் கிட்ட கேட்டார், ஏவிஎம் ஏப்பிச்சுட்டே இருக்க வருவாரான்னு. எங்கப்பா வருவார், என்றைக்காவது வருவார், போ கிளம்பு அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தா ஏவிஎம் மெய்யப்பச்சிட்டியாருக்கு கார் வருது. இவர் பார்த்துட்டு, சாமி எனக்கு வேலை கொடுக்குறேன்னுங்களேன்னு அவர் கோவம் வந்துடுது. போப்பா அந்த பக்கம், நானே வேலை எதுவும் சும்மா இதை பார்க்க வந்தேன், நீ கிளம்பு போ அப்படின்னு. அப்புறம் இவர் அழுதுண்டே இப்படியே நடந்து வந்துருக்கும்போது ஒரு வீடு தெரிஞ்சுதான். பார்த்தா டிகே பட்டாமாள்னு வெளியில் போர்டு போட்டிருக்கு. அந்த பாடுறவாவா விதூஷி அங்கே போய் சொல்லியிருக்கார், எனக்கு சாப்பிட, இவன் முகத்தை பார்த்து தெரிஞ்சு போச்சு, நான் சாப்பாடு போடுறேன்பா, ஒன்றும் பண்ண முடியாது வா அப்படின்ட்டு அவள் கையாலேயே டிகே பட்டம்மாள் கையாலேயே இவருக்கு சாப்பாடு ஆகாரம் பரிமாறி இருக்கா. அப்புறம் கிளம்பி இவர் அப்படியே போயிட்டே இருந்தார். போயிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் இவர் வாகினி ஸ்டூடியோஸில் ஏதோ ஒரு சின்ன வேலை, ஒரு
ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி அங்கே போய் சேர்ந்துருந்தார். அங்கே யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாராம், பெரியவா அப்படி தான் லிங்க் பண்ணுவாள், சான்ஸ்கிரிட் காலேஜ் மயிலாப்பூரில் மகாபெரிவா வந்திருக்கா, அங்கே போய் பாரேன் தரிசனம் பண்ணேன் அப்படின்ட்டு இருக்கா. இவர் சான்ஸ்கிரிட் காலேஜ் போனார்னா ஒரே கூட்டம். இவர் தான் ஹீரோ. நான் சொல்கிற யார் அந்த இவரோ, அந்த திருப்பதி வெங்கட்ராமன், அவர் தான் இந்த பையன்தான். அப்போது போனோன்னா ஒரே கூட்டமாக இருக்குது. அப்புறம் போய் அங்கே வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்து அங்கே போய் சேர்ந்துருக்கார். பெரியவா வந்து தூரத்துலேருந்து கூப்பிட்டாராம், ராமபத்ர சர்மாவோட மாப்பிள்ளை, அவரை கூப்பிடு அப்படின்னாராம். இவருக்கு அந்த நேரம் இந்த பையனுக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். கல்யாணம் ஆகிடுது, ராமபத்ர சர்மாவோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டுருக்கார். இப்போ மெட்ராஸில் ஏதோ ஒரு இப்போ வேலை கிடச்சதுனால ஒரு இடத்துல இருக்கார். பெரியவாக்கு தான் தெரியுமே பரமேஸ்வரனுக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து 4 குழந்தை பிறந்து, அதில் 2 குழந்தை போயிட்டு, அதில் 2 குழந்தை மாத்திரம் இருக்குது உயிரோட. ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்படி இருக்குது. இவர் வந்து மெட்ராஸில் அவர் பெரியவாக்கிட்ட அனுகிரகமாக வந்துட்டார். அவர் பெரியவாக்கு தெரிஞ்சிருக்கு, கண்ணில் பட்டிருக்கு, பெரியவாவோட திருஷ்டி பண்ணிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணார், அங்கே வந்து ஹோட்டல் அசோகான்ற இடத்துல ஒரு ஹோட்டலில் சேர்ந்தார் இவர் பார்ட் டைமில். இவர் இந்த திருப்பதி இவர் வெங்கட்ராமன். அப்போ யாரோ திருப்பதின்னு கூப்பிட்டதை அந்த ஹோட்டலுக்கு வந்தவர் ஒருத்தர் பார்த்துட்டு, என்னப்பா புதுசாக இருக்கே திருப்பதின்னு என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த பையன் அதான் இவர் இப்போ கல்யாணம் ஆகி வந்திருக்கு இல்லையா, இப்போ இந்த வெங்கட்ராமன் வந்து அவரை கூப்பிட்டு, என்னப்பா யார் நீ, என்ன திருப்பதி இல்லை, என்னுடைய நிக் நேம் என்ன, அப்படி தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் அவர் சொன்னாராம், சரி உனக்கு பசங்கள்லாம் யாருன்னு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு அவனுக்கு பூனல் போட்டாச்சான்னு கேட்டான். அவர் பிராமணராக இருப்பார் இருக்கும். இல்லை போடலை, வசதி இல்லை எல்லாம் சொன்னாராம். இல்லை நான் வந்து திருப்பதியிலேருந்து தான் வரேன். அவர் சொன்னார் அந்த வந்தவர், யாரோ ஹோட்டலுக்கு வந்தவர், என்னோடய அட்ரஸை வாங்கிக்கு வந்தால் கொடுக்குறேன், நீ வந்து பூனலுக்கு வந்து உன் பையனுக்கு ஒரு இதை பண்ணிவிடு, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேட்லாம் இது பண்ண, மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அங்கே பண்ணிடுறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஸோ இவர் வந்து நாள் ஒன்று குறிச்சுட்டு பத்திரிக்கை ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு மகா பெரியவா கிட்டே போகிறார். ஆனால் இதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே அம்மாவை வந்து தன்னோட ஒய்ஃபோட மாமனார் மாமியார் அவள் வீட்டில் விட்டுட்டு, ஏன்னா அவள் வந்து இப்போ ஆம்பியம் போனதுனால அவள் தலையை வழிச்சுட்டு இருக்கா. அதில் அவளுக்கு நிறைய பாவம் வயசாகிடுது. அதனால் இப்போ ரொம்ப எல்லா இடத்துலையும் அலைய முடியாது திருப்பதிக்கெலாம் வந்து, அதனால் அங்கே இருக்கட்டும்னு விட்டுட்டார். இப்போ இவருக்கு வந்து மகாபெரிவா கிட்ட முன்னாடி போய் நிற்கிறார். பெரிய சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு குழந்தைக்கு உபநயனம் அப்படின்றாரு. பெரியவாக்கிட்ட அந்த பத்திரிக்கை வச்சுட்டு நிற்கும்போது பெரியவா வந்து அந்த பத்திரிக்கை கையில் எடுத்துக்க சொல்லிவிட்டு, இவர் கையில் எடுத்துட்ட பிறகு பெரியவா அது மேலே குங்குமத்தை அது மேலே அள்ளி அப்படி போட்டுட்டு சிரிச்சுட்டே ஆசீர்வாதம் பண்ணாராம். அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, சுமங்கலி பிரார்த்தனை ஒன்று பண்ணணும். எப்பயுமே ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுனா, இவர் அந்த இதுக்கு முன்னாடி உபநயனத்துக்கு திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்காக இவருடைய தங்க வீட்டில் அந்த உபநயனம் நடக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து அவள் அம்மா இருந்த இடத்துல, அம்மா எங்கே விட்டுருக்காடோ மாமியார் வீட்டில், அவள் வந்து ஏதோ தவறி கீழே விழுந்துட்டு மண்டை மேலே அடிபட்டு அவள் வந்து அந்த இதுவே இல்லாமல், நினைவே இல்லை, சுயநினைவு இல்லாமல் விழுந்து கிடக்கிறாளாம், ரத்தம்லாம் வெளியில் போய். அப்போது டாக்டர்கள்லாம் பார்த்துட்டு இது தேராதுன்னு சொல்லிட்டு யாரும் வரத்துக்கே பயப்படுறாளாம், வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாளாம். யாரோ ஒரு ஐயங்கார் டாக்டர் மட்டும், ஐயங்கார் வைஷ்ணவர் வந்தாராம். வந்து பார்த்துட்டு இது ஆல்மோஸ்ட் போயாச்சு, அதனால் எல்லாருக்கும் சொல்லிவிடுங்க, விளக்கேற்றி வச்சுருங்க, விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லுங்க, சொந்தக்காரர்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு கிளம்பி போயிட்டாராம். ஃபீஸ்லாம் வாங்காமல் போயிட்டாராம். இது இப்படி போயின்னு இருக்கு. உடனே இங்கேருந்து ஆள் அனுப்பிச்சு அங்கேருந்து போய் அந்த சுமங்கலி பிரார்த்தனையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. யாரோ அதில் யார் இப்போ உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரா, அவர் தான் பையனாக இருந்திருக்கார். அதை நம்ம யோசிக்கணும். அவர் அப்புறம் தான் சொன்னார், நான் இப்பயே சொல்லிடுறேன். இவர் பையனாக இருந்திருக்கார், பாலாஜி பகவதர், சின்ன பையன் பாலாஜி. ஓடி போய் அந்த இடத்துல அந்த இதை நிறுத்திட்டு சுமங்கலி பிரார்த்தனை நிறுத்துருங்கோ, இந்த மாதிரி அம்மா வந்து போக போகிறா சொன்ன, எங்கள் பாட்டி இப்போ இது பண்ண போகிறா அப்படின்னு சொன்ன பிறகு எல்லோரும் ஓடி வந்துட்டாலாம். வந்தோடனே ஒரே கலையபுரமாக இருக்குது. இப்போ பெரியவா வந்து அங்கே குங்குமத்தை கையில் அப்படி தூக்கி அள்ளி போடும்போது இந்த பிராணன் போகிறதுன்னு நினச்சிருந்தவா இங்கே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லின்னு இருக்கா, ஒரே இதுவாக இருக்குது, ஆள் போயாச்சுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது டபக்குன்னு எழுந்து உட்காந்துட்டாலாம். அந்த திருப்பதியோட அம்மா அவள் எழுந்து உட்காந்துன்ட்டு பெரியவா போகிறா, பெரியவா வந்திருக்கான்றனால எழுந்து உட்காந்துன்ட்டா.
அவ்வளோதான். இவாள்லாம் வரல அந்த இது இதுன்னு எடுத்துகிட்டு சுமங்கலி பிரார்த்தனைலாம் நின்று போச்சுன்ட்டு ஓடி வரால, அவளாம் வரும்போது இவள் வீட்டு வாசப்படியில் உட்காந்துட்டு இது யார் பிராணன் போகும்னு நினச்சாலும் அவள் கையில் காஃபி வச்சுட்டு குடிச்சுட்டு இருக்காளாம். அப்படின்னா பெரியவா அந்த இடத்துல அந்த குங்குமத்தை போடும்போது இங்கே உயிர் வந்துடுது. அப்படின்னா எப்பேற்பட்ட இதையும் வந்து பெரியவாளால் கொண்டு வர முடியும், உயிரை மீட்டு கொண்டு வர முடியும். கையில் விழுந்த குங்குமம், கையில் குங்குமம் விழுந்தது எழுந்தது போகும் உயிர், போகிற உயிரை வந்து பிடிச்சி பெரியவா வந்து கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. அதனால் இது பெரிய ஒரு இதுவாக அந்த இது பிரசங்கத்தில் சொல்கிறாவா. ஆனால் ஏன் நம்மளுக்கு அப்படிலாம் சொன்னாலும் இதுக்கு கேட்குறதுக்கே ஆளுக்கு யாருக்கும் ஒரு டைம் கிடையாது, இது கிடையாது, பாக்கியம் இல்லை. அப்படின்னும் போது பெருசாக சொல்ல வேணான்றதுக்காக வேகமாக சொல்லியிருக்கேன். எனவே பெரியவாவுடைய அனுகிரகம் இருந்தால் அது கேட்டிருப்பேன். பார்க்கலாம். ஜெய் ஜெய்சங்கர ஹரிசங்கர மகாபிரியா பாதவேஸ்வரம் மகாபிரியா பாதவேஸ்வரம்.